குழந்தை மருத்துவத்தில் முகமது கரீபுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதையும் இவர் எதனால் ஈரானிய குழந்தை மருத்துவத்தின் தந்தைன்னு போற்றப்படுறாருன்றதையும் பார்க்கலாம். முகமது கரீப் ஈரானை சேர்ந்த ஒரு மருத்துவர். இவர் 1909 ஜூலை 5 அன்னைக்கு ஈரானில் இருக்கிற டெஹரானில் பிறந்தாங்க. இவர் 1937ஆம் ஆண்டு பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் பாரிஸில் மருத்துவ படிப்பை முடித்தாங்க. அதை தொடர்ந்து அதே பாரிஸில் இருக்கிற பிட்டியே சால்பெட்ரியர் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறமா 1938ஆம் ஆண்டு இவர் மீண்டும் ஈரானில் இருக்கிற டெஹரானுக்கே திரும்பினாங்க. அந்த காலத்துலலாம் ஈரானை பொறுத்த வரைக்கும் குழந்தை மருத்துவ படிப்பை படிக்கிறதுக்கோ குழந்தை மருத்துவ பயிற்சியை பெறதுக்கோ வசதிகளும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. இதனால தான் முகமது கரீப் பிரான்ஸுக்கு போய் குழந்தை மருத்துவ படிப்பையும் பயிற்சியையும் பெற்றிருந்தாங்க. இவர் மீண்டும் டெஹரானுக்கு திரும்பினதுக்கு அப்புறமா அங்கே இருக்கக்கூடிய டெஹரான் யூனிவர்சிட்டி நிர்வாகத்துக்கிட்ட குழந்தை மருத்துவ கல்விக்குண்டான ஒரு தனி பாடத்தையும் பதவியையும் உருவாக்க சொல்லி கோரிக்கை வச்சாங்க. இதை எதிர்பார்த்து காத்திருந்த டெஹரான் யூனிவர்சிட்டி நிர்வாகம் உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு டெஹரான் யூனிவர்சிட்டியில் 1938ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரனுக்கு உண்டான ஒரு ப்ரொஃபஸர்ஷிப்பை உருவாக்கினாங்க. டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு இருக்கிறது தான். ஸோ அந்த குழந்தை மருத்துவத்திற்குண்டான ஒரு தனி பேராசிரியர் பதவியை 1938ஆம் ஆண்டு டெஹரான் யூனிவர்சிட்டி நிர்வாகம் உருவாக்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் அதே 1938ஆம் ஆண்டு ப்ரொஃபஸர் ஆஃப் டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரனா, அதாவது குழந்தை மருத்துவ பேராசிரியராக முகமது கரீபை நியமித்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானை பொறுத்த வரைக்கும் குழந்தை மருத்துவ படிப்பை படிக்கிறதுக்கோ குழந்தை மருத்துவ பயிற்சியை பெறதுக்கோ வசதிகளும் இல்லை, வாய்ப்புகளும் இல்லை. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய எந்த யூனிவர்சிட்டிஸ்லையும் அந்த காலத்துலலாம் குழந்தை மருத்துவத்திற்குண்டான ஒரு தனித்துறையும் இல்லை, அந்த குழந்தை மருத்துவ பாடத்தை கற்பிக்கிறதுக்குண்டான பேராசிரியர்களும் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட சூழலில் தான் முகமது கரீப் முதல் குழந்தை மருத்துவராக அங்கே அந்த ஒரு இடத்துல ப்ரொஃபஸர்ஷிப், அந்த குழந்தை மருத்துவத்திற்குண்டான பேராசிரியர் பதவி உருவாக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்து முதல் குழந்தை மருத்துவ பேராசிரியராகவும் ஈரானில் இவர் ஆனாங்க. ஸோ அங்கே அந்த டெஹரான் யூனிவர்சிட்டியில் இவர் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் பீடியாட்ரிக்ஸாக பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த தலைமுறை மருத்துவ மாணவர்கள் குழந்தை மருத்துவத்தை படித்து குழந்தை மருத்துவர்களாக உருவாக தொடங்கியிருந்தாங்க. இதன் பிறகு தான் ஈரானில் குழந்தை நல மருத்துவர்களே உருவானாங்க. ஏன்னா அது நாள் வரைக்கும் ஈரானை பொறுத்த வரைக்கும் குழந்தை நல மருத்துவர்களும் கிடையாது. அதனால சாதாரண மருத்துவர்கள் தான் குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சேர்த்து சிகிச்சை கொடுப்பாங்க. இதனாலேயே அந்த காலகட்டத்தில் பல பாதிப்புகள் இருந்து வந்தது. அதுலேயும் குறிப்பாக நிறைய குழந்தைகள் இறந்து வந்துட்டு இருந்தாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு காய்ச்சல் ஒரு குழந்தைக்கு ஏற்படுது அப்படின்னா பெரியவங்களுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் என்ன மருந்து வழங்கப்படும், அதே மாதிரி எந்த மாதிரியான சிகிச்சை வழங்கப்படும், அது அப்படியே மருத்துவர்களால் குழந்தைகளுக்கும் வழங்கப்படும். இதனால் குழந்தைகளுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு அப்படின்னு தனியாக சில தொற்று நோய்கள் எல்லாம் ஏற்படும். அந்த தொற்று நோய்கள் பற்றின புரிதலும் அந்த காலகட்டத்தில் இல்லை, அதை கட்டுப்படுத்துறதுக்குண்டான வசதிகளும் அந்த காலகட்டத்தில் இல்லை. இதனாலேயே அதிகமான குழந்தைகள் அந்த காலகட்டத்தில் உயிரிழந்து வந்தாங்க. அதுலேயும் ஈரானை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது காய்ச்சல், அதுக்கப்புறமா வயிற்றுப்போக்கு, அதே மாதிரி ஊட்டச்சத்து குறைபாடு, நிமோனியா, டிப்தீரியா, இது போன்றவைகள் தான் குழந்தைகள் ஈரானில் அதிகமாக உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் அதே சமயம் அவ்வளோ குழந்தைகளுக்கும் சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான சரியான குழந்தை மருத்துவர்களும் ஈரானில் இல்லை. இதனால தான் இவ்வளோ உயிரிழப்புகள். இல்லைன்னா ஓரளவுக்காச்சும் அந்த உயிரிழப்புகளை கட்டுப்படுத்தி இருக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட நிலை இருந்தபோது தான் முகமது கரீப் ஒரு முதல் குழந்தை நல மருத்துவராக ஈரானில் இருந்தாங்க. ஸோ இப்போ இவர் மற்ற மாணவர்களுக்கும் குழந்தை மருத்துவத்தை கற்பிக்கிறனால அடுத்தடுத்து படிப்படியாக குழந்தை நல மருத்துவர்கள் உருவாக ஆரம்பிச்சிருந்தாங்க. அதே சமயம் முகமது கரீப் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் என்னென்ன, அந்த நோய்கள் எல்லாம் எப்படி ஏற்படுது, அந்த நோய்களுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன, அந்த நோய்கள் குழந்தைகளுக்கு இருக்கா இல்லையா அப்படின்றத எப்படி கண்டறிகிறது, ஒருவேளை குழந்தைகளுக்கு நோய்கள் இருந்தால் அதை எப்படி சமாளித்து அதுக்குண்டான சிகிச்சைகளை கொடுக்கறது, அதுக்கப்புறம் அந்த நோயிலிருந்து குழந்தைகளை எப்படி காப்பாற்றுறது, அது பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சு ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. எழுதி 1941ஆம் ஆண்டு டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ற டைட்டிலில் இவர் அந்த புத்தகத்தை வெளியிட்டாங்க. பொதுவாக சொல்லப்போனால் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற டைட்டிலில் வெளியிட்டாங்க. ஆனால் இதை இவர் பெர்சியன் மொழியில் எழுதியிருந்தாங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த ஈரான்லேயே குழந்தை மருத்துவத்திற்காக ஒரு தனியாக ஒரு ஃபஸ்ட்டு பாட புத்தகம். ஸோ இந்த பாட புத்தகத்தை அடுத்தடுத்து மருத்துவ மாணவர்களும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க.
அதே மாதிரி நிறைய சாதாரணமான மருத்துவர்களும் இந்த பாடப்புத்தகத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஈரானில் ரொம்ப கம்மி தான் குழந்தை நல மருத்துவர்கள். இன்ஃபேக்ட் முகமது கரீப் தான் முதல் குழந்தை நல மருத்துவர். இவருக்கு பிறகு அந்த 1938 இவர் பேராசிரியர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தை நல மருத்துவம் வந்து மாணவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால அப்போ சாதாரணமான மருத்துவர்கள் தான் அப்பவும் வந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது. இப்போ அந்த சாதாரணமான மருத்துவர்கள் குழந்தைகளுக்கு சிகிச்சை கொடுக்கறதுக்கு இவருடைய அந்த டிசீசஸ் ஆஃப் சில்ட்ரன் அப்படின்ற புத்தகத்தை படிக்கணும். அதை படித்தாலே போதும், எப்படி என்னென்ன நோய்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு வரும், அதிலிருந்து குழந்தைகளை எப்படி காப்பாற்றலாம், எப்படியான மருந்துகள் கொடுக்கணும், அது எந்த அளவில் இருக்கணும், எப்பேற்பட்ட சிகிச்சை முறை இருக்கணும், அது எல்லாமே இருக்கும். ஸோ அதனால சாதாரண மருத்துவர்களும் இவருடைய புத்தகத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா முகமது கரீப் வந்து ஒட்டுமொத்த ஈரான் முழுக்க பயணம் பண்ணி இந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டியாக வந்து உருவாக்கப்படணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி வந்தாங்க. அதே மாதிரி அப்போல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மருத்துவமனை இருக்குன்னா அந்த மருத்துவமனையில் வச்சு தான் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாரையும் ஒரே வார்டிலலாம் வச்சு சிகிச்சை கொடுத்து வந்தாங்க. இதெல்லாத்தையும் மாற்றணும், குழந்தை மருத்துவம் அப்படின்னு தனியாக உருவாக்கப்பட்டு குழந்தைகளுக்கு அப்படின்னு தனி மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டு தனி வார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஸோ அங்கே வந்து குழந்தைகளுக்கு சிகிச்சை வழங்கப்படணும் அப்படின்னு முகமது கரீப் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. இப்படியே தொடர்ச்சியாக இவர் போட்ட எஃபர்ட்ஸ், அதுக்கப்புறம் இவருடைய இன்ஃப்ளூயன்ஸ், இதன் காரணமாக 1950ஆம் ஆண்டு ஈரானில் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றது ஒரு செப்பரேட்டான மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டியாக வந்து உருவாக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஈரானில் இருக்கக்கூடிய அனைத்து யூனிவர்சிட்டிஸ்லையும் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற, அதாவது எல்லா மெடிக்கல் காலேஜஸ்லையும் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற தனித்துறையானது உருவாக்கப்பட்டது. மேலும் மருத்துவமனைகளில் பீடியாட்ரிக்ஸுக்கு உண்டான தனி வார்டுகளும் வந்து உருவாக்கப்பட ஆரம்பிச்சிருந்தது. அதுக்கு இவர் வந்து அடித்தளமிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1955ஆம் ஆண்டு முகமது கரீப் வந்து ரொம்ப பாடுபட்டு ஈரானில் ஃபஸ்ட்டு அந்த பீடியாட்ரிக்ஸுக்கு உண்டான ஒரு போர்டு, பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டி போர்டு வந்து உருவாகிறதுக்கு காரணமாக அமைஞ்சாங்க. ஸோ 1955ஆம் ஆண்டு தான் ஈரானில் பீடியாட்ரிக் ஸ்பெஷாலிட்டிக்கு உண்டான போர்டு வாரியமானது நிறுவப்பட்டது. ஸோ அதுக்கு இவர் முக்கிய காரணமாக இருந்தாங்க. அது நிறுவப்பட்ட பிறகு நிறைய அந்த பீடியாட்ரிக் சம்மந்தப்பட்ட ரிசர்ச் பண்ணணும், அந்த கல்வியை வந்து மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்தி வந்தாங்க. அதுக்கப்புறமா சில இவருடைய சக ஊழியர்கள் கூட இணைஞ்சு 1960ஆம் ஆண்டு இவர் வந்து முகமது கரீப் வந்து ஈரானில் பீடியாட்ரிக் சொசைட்டி ஆஃப் ஈரானை வந்து நிறுவினாங்க. இது ஈரானியன் பீடியாட்ரிக் சொசைட்டி அப்படின்னு அழைக்கப்படும். ஸோ 1960 இதை நிறுவனதுக்கு அப்புறமா அதனுடைய முதல் பிரசிடெண்டாகவும் முகமது கரீபே பணியாற்ற தொடங்கியிருந்தாங்க. மேலும் அந்த ஒரு ஈரானியன் பீடியாட்ரிக் சொசைட்டி அவங்க தரப்புல இருந்து முகமது கரீப் வந்து தொடர்ச்சியாக அந்த பீடியாட்ரிக்ஸ் அப்படின்றத ப்ரமோட் பண்ணாங்க. பீடியாட்ரிக்ஸ் கேரை வந்து அட்வான்ஸ் பண்ணவும் செஞ்சாங்க. அதாவது உலகம் முழுவதிலும் எந்த அளவுக்கு குழந்தை மருத்துவம் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அது எல்லாமே ஈரான்லையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாடுபட்டாங்க. அதே சமயம் அந்த டெரான் யூனிவர்சிட்டியோடைய பீடியாட்ரிக்ஸ் அதுக்குண்டான ஒரு தனி டிபார்ட்மெண்ட் உருவாக்கப்பட்டு அதனுடைய சேர்மனாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. அந்த பொறுப்புலையும் இவர் வந்து பணியாற்ற தொடங்கினாங்க. இப்படியே படிப்படியாக பல ஒர்க்கில் இவர் வந்து ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறம் 1968ஆம் ஆண்டு இன்டர்நேஷ்னல் பீடியாட்ரிக் சொசைட்டி அதனுடைய அட்வைசரி போர்டுடைய ஒரு மெம்பராக 1968 இவர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறமா 1970 இந்த காலகட்டத்தில் இவர் பெரும்பாடுபட்டு ஈரானில் ஒரு பெரிய ஒரு 150 பெட்டு கொண்ட குழந்தைகளுக்கு உண்டான ஒரு சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டரை வந்து இவர் வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சாங்க. அதாவது 1970ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு மட்டும் சிகிச்சை கொடுக்கறதுக்காக ஒரு பெரிய சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டர் நிறுவப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 150 பெட் இருக்கும் குழந்தைகளுக்காக. ஸோ அதுக்கு வந்து பிளான் பண்ணது, அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தது எல்லாமே முகமது கரீப் தான். அதாவது எப்படிலாம் அந்த வார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும், குழந்தைகளுக்கு என்னெல்லாம் இருக்கணும், அதுக்கப்புறம் அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கணும், அது எல்லாத்தையுமே திட்டமிட்டு அதை அமைச்சு கொடுத்தது இவர் தான். ஸோ அதுக்கப்புறம் அது வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்ட பிறகு 1971ஆம் ஆண்டு அந்த சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் சென்டருடைய மெடிக்கல் டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இப்படி பல பொறுப்புகளில் இவர் பங்களித்து ஈரானில் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற ஒரு தனி ஃபீல்டை நிலைநாட்டினாங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இவர் மருத்துவம் படிக்கிற காலத்திலலாம் உலகத்திலேயே பீடியாட்ரிக்ஸுக்கு உண்டான தனிப்பிரிவுலாம் அந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தது. ஸோ அப்பேற்பட்ட காலத்தில் குழந்தை மருத்துவத்தில் ஆர்வம் காட்டி படித்து இவர் படித்த விஷயத்தை இவருடைய நாட்டில் நிலைநாட்டி அதை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்க.
இதனால தான் இவர் ஃபாதர் ஆஃப் இரானியன் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அதாவது ஈரானிய குழந்தை மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு இதனால தான் இவர் வந்து போற்றப்படுறாங்க. ஸோ இப்பேற்பட்ட நபர் 1975 இந்த காலகட்டத்தில் 1975 ஜனவரி 20 அன்னைக்கு இவருடைய 65 வயசில் இவர் வந்து ஒரு பிளாடர் கார்சினோமா அப்படின்ற ஒரு புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. இவர் இறந்து போயிட்டாலும் ஈரானியன் பீடியாட்ரிக்ஸுக்கு இவர் ஆற்றின பங்களிப்பு அப்படின்றது மிகப்பெரியது. இதனால தான் முகமது கரீப் இறந்த பிறகு இவரை கௌரவிக்கும் விதமாக இவருக்கு பல விருதுகள் வழங்கப்பட்டது. மேலும் பல டிவி சீரீஸ் எல்லாமே இவரை மையமாக வச்சு உருவாக்கப்பட்டது. ஸோ அந்த அளவுக்கு முகமது கரீப் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸலான பீடியாட்ரிஷியனாக ஈரானை பொறுத்த வரைக்கும் இருந்திருந்தாங்க. ஸோ இப்பேற்பட்ட முகமது கரீப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதில் இன்னும் நிறைய தகவல்கள் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். கட்டாயமாக பாருங்கள். தேங்க்யூ.